ஒரு கிராமத்தில் ஒரு தாயார் தன்னுடைய மகனை இழந்துட்டாங்க, மறிச்சிட்டான் மகன். அதனால் அவங்களுக்கு ரொம்ப சோகம், அழுதுகிட்டே இருந்தாங்க. சொந்தக்காரங்க, கிராமத்தார் எல்லாரும் ஆறுதல் படுத்தியும் ஆறுதலே அடையலை. இரவும் பகலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, அப்படியே கஷ்டப்படுவாங்க. அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தாராம். அந்த சாமியார் வந்த உடனே அந்த ஊரார் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு மரணம் நடந்துட்டு ராத்திரி பகலாக அழுதுகிட்டே இருக்க, யாரும் ஆறுதல் படுத்த முடியல ஐயா, நீங்கள் வந்து அவங்கள ஒரு ஆறுதல் படுத்தி சரிப்படுத்துங்களேன்னு சொன்ன உடனே சரி அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இவரும் போய் உட்காந்து அந்த அம்மாட்ட பேசி பார்த்தார், பல காரியம் சொன்னார். அவங்க ஆறுதல் அடையவே இல்லை. ரொம்ப நேரம் பேசின பிறகு அந்த மாதிரி ஒரு சாமியார் நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறாங்களே, ஒரு கடவுளுடைய மனுஷன், அதனால் அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு அவங்க சமையல் பண்ணுவதற்கு அடுப்பு பற்ற வைக்க நெருப்பு வாங்கணும்னு பக்கத்து வீட்டுக்கு புறப்பட்டாங்க. அந்த சாமியார் சொன்ன, கொஞ்சம் நில்லுங்கம்மான்னு. என்ன விஷயம், எங்கே போகிறீங்க? நெருப்பு வாங்கிட்டு வரையா? அங்கே நெருப்பு இல்லை, அடுப்பு பற்ற வைக்கணும். சரி, நான் சொல்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வாங்க. எங்கே போய் வாங்கணும்? உங்கள் ஊரில் மரணமே நடக்காத ஒரு வீட்டில் போய் நெருப்பு வாங்கிட்டு வாங்க, அதை வச்சு எனக்கு சமைச்சு கொடுங்கன்னு சொன்னார். மரணமே நடக்காத வீடு? ஆமாம், நீங்கள் போங்க, உங்கள் இந்த கிராமத்தில் எந்த வீட்டில் மரணமே சம்பவிக்கலையோ அந்த வீட்டிலேருந்து நெருப்பு வாங்கிட்டு வந்து எனக்கு சமைச்சு கொடுங்கன்னு சொன்னாராம். இந்த அம்மா ஒவ்வொரு வீடாக போய் உங்கள் வீட்டில் மரணம் நடந்துச்சா, உங்கள் வீட்டில் மரணம் நடந்துச்சா கேட்டால், கிராமத்தில் இருக்கிற அத்தனை வீட்லேயும் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் மரணம் நடந்திருக்கு. தகப்பனா, தாயார், பாட்டி, தாத்தா, மரணம் நடக்காத வீடே கிடையாது. இல்லை, அங்கே திரும்பி வந்தாங்க. என்னம்மா ஆச்சுன்னா, எல்லார் வீட்லேயும் மரணம் நடந்திருக்குது. அப்போ ஒரு வீடு கூட மரணம் நடக்காத வீடு இல்லை. அப்போ தான் அவர் சொன்னாராம், மரணம் எல்லா வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உன் வீட்டில் மட்டும்தான் மரணம் நடந்த மாதிரி ஏன் நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று சொன்னபோது அவங்களுக்குள்ள அதை குறித்து ஒரு தெளிவு உண்டானது, ஒரு ஆறுதல் உண்டானது. வேடிக்கையாக சொல்லப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் மரணத்தினால, அந்த மரண செய்தி, மரணத்தின் பாதிப்பினால் நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். மரணத்தை மேற்கொள்வது எப்படி, அல்ல இந்த மரண பயத்தை மேற்கொள்வது எப்படி, ஒரு மரண பயமில்லாமல் வாழ்வது எப்படி, நமக்கு பிரியமானவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய குடும்பத்தாருக்கு மரணம் சம்பவித்தாலும் அந்த துக்கத்தை மேற்கொண்டு வாழ்வது எப்படி, இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் எல்லார் வீட்லேயுமே மரணம் சம்பவிக்கும். எல்லாருமே இந்த துயரத்தை நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இதில் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நாமும் மரணத்தை ஜெயித்தவர்களான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்.